ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள் கரடுமுரடான பாதைகள். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை விரும்பாத பாதைகளிலும் நடத்தி செல்வார். இப்படி தான் யோசேப்பை நடத்தி சென்றார். குழிக்குள்ளே கிடந்தார், செயலுக்குள்ளே போனார், இல்லாத குற்றச்சாட்டு, என்ன அவமானம், இப்படி ஏராளமான காரியம். ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த நிலை. இப்படி ஒரு நிலைக்கு வரணுங்கிறதுக்காக அவர் எந்த முயற்சியும் பண்ணலை. ஆண்டவரால் வழிநடத்தப்பட்ட இந்த யோசேப்பை ஆண்டவரே உயர்த்தி கொண்டு போகிறார். ஒரு தேசத்திற்கே அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு ஆண்டவர் அவரை மாற்றி வைக்கிறார். யாரால் கவிழ்க்கப்பட்டாரோ, யாரால் அவருக்கு தண்டனை வந்துச்சுதோ, யாரால இந்த குழிக்குள்ள தள்ளப்பட்டானோ, குழிக்குள்ள போட்ட பிற்பாடு அவன் போத்திப்பாரு வீட்டில் இருந்து செயல் இப்படிலாம் வந்துச்சுது. அடிப்படை காரணம் தன்னுடைய சகோதரர்கள் தான். இதையே மனசுல வச்சுட்டு தான் என்னை இப்படி பண்ணிட்டானுவலே அப்படின்னா சகோதரர் மேல அவனுக்கு சிநேகம் வந்திருக்காது. ஆனா ஒரு கட்டத்தில் சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செய்யணும்னு நினைச்சீங்க, ஆனா கர்த்தரோத நன்மையா மாத்தினார். உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் தீமை செய்ய எத்தனை பண்ணி கொண்டு இருக்கலாம். தீமை செய்ய நினைக்கின்ற மக்கள் நடுவிலே அவர்களால் உங்களுக்கு எத்தனை வகையான தீமைகள் வந்தாலும் ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய உதவி கண்டிப்பாக அவர்களுக்கு வேண்டும் என்கிற நிர்பந்தமான நிலையை உருவாக்கக்கூடிய கர்த்தர் அன்னைக்கு இருந்தது போல இன்னைக்கும் இருக்கிறார். அந்த யோசேப்பு நினைத்திருந்தால் தன்னுடைய சகோதரர்களை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா, வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, ஆச்சரியமானவரே, அற்புதமானவரே, மாற பண்ணுகிறவரே, மாற்றத்தை தரக்கூடியவரே, நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கிறோம். உம்முடைய விருப்பப்படி எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.